கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேளையில் 2025ஆம் ஆண்டை கர்த்தராகிய தேவன் நம்மை காணும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, இப்போதும் மகளே நீ பயப்படாதே. ரூத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த வார்த்தைகள் அங்கு கூறப்பட்டிருக்கிறது. இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த ஆண்டில் தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் கழிந்த ஆண்டில் நீங்கள் விரும்பின காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆகையினால தான் இந்த நாளில் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் துக்கம், வேதனை, கண்ணீர், பாரங்கள், அவமானம், நிந்தனைகள் இதெல்லாம் சகித்து கொண்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையே கசந்து போயிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இயேசு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். உங்கள் குடும்பத்திலே செய்வார், உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். என்ன நன்மைகள் வேண்டுமென்றாலும் கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, தைரியமா இருங்க. இயேசுவின் வார்த்தை சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பயப்படாமல் இருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து பயப்படாமல் கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொன்னவர் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன். ஒரு மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, அவர் தேவன். ஆகையினாலதான் சொல்றாரு, மகளே மகனே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகையினால் எனக்கு அன்பாத தேவஜனமே, போன ஆண்டில் நீங்க துக்கப்பட்டிருக்கலாம். போன ஆண்டின் மாதங்களிலே, வாரங்களிலே, நாட்களிலே கண்ணீரின் பாதையில் நடக்கலாம். இந்த ஆண்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டாய், உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டாய், ஒரு எழுப்புதலின் ஆண்டாய், விடுதலையின் ஆண்டாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உன் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், குடிப்பழக்கங்கள், உன் புருஷனாருடைய பிள்ளைகளுடைய குடிப்பழக்கம் மாறும், உன் தரித்திரம் விலகும். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார், உங்களுக்கு வாழ்வை தருவார். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வருஷத்தை, குறிப்பாக 2025ஆம் ஆண்டை காண உதவி செய்திருப்பா. இந்த ஆண்டிலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்போதும் மகளே மகனே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி என் சத்தத்தை கேட்கிற இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், குடும்பத்திலே, வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும். அவர்கள் தேசத்திலே, அவர்கள் வசிக்கிற இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும், அற்புதங்களை செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.